வணக்கம். இந்த காணொளி 6ஆம் வகுப்பு பள்ளி புத்தகத்தில் 2ஆம் பருவத்தில் முதல் இயலில் இருக்க முதல் பாடல் அல்லது செய்யுள் மூதுரையை ஔவையார் ஏற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இதை முழுமையாக பார்ப்போம். இதுக்கு தேவையான நோட்ஸ் நம்ம இதில் குறிச்சிருக்கிறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கோம், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கல்விக்கு எல்லை இல்லை, மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது, கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. இதை ஏன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம், ஒருவேளை கூற்று காரணத்தில் வேணால் இதை கேட்க இருக்கலாம். அதனால் இதுக்கு இந்த ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வி பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்புடையார். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். ஆமாம், இந்த பாடலே அப்படித்தான் ஒரு அறிவுரை கூறுவது போலத்தான் அமைந்திருக்கும். வாங்க நம்ம பாடலை பார்ப்போம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோனே சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோனே சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதில் முதல் 2 அடியிலேயே நமக்கு தெளிவு கிடச்சிருது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோனே சிறப்புடையன். அதாவது மன்னனையும் நன்ற ஒரு குற்றமற கற்றவன் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மன்னனை விட, ஒரு நாட்டை ஆண்டு ஆட்சி செய்கிற மன்னனை விட கற்றவன் சிறந்தவன் அப்படிங்கிறத இந்த முதல் 2 வரியானது குறிப்பிடுது. அடுத்து, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. ஒரு மன்னன் தன் ஆடும் ஆட்சி பகுதி இல்லைன்னா அவனுக்கு வேறு எந்த சிறப்புமே இல்லை. அவனுக்கு அந்த மன்னன்கிற பட்டத்தை தர்றதே அவனோட ஆட்சி பகுதி, அவன் நாடு மட்டும்தான். ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவராகிய படித்தவராகிய பெருமக்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிட்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலானது சொல்லுது. இது ஔவையார் பாடியிருக்காங்க. நூல்வெளியில் ஔவையார் பற்றி பார்ப்போம். அவங்க ஆத்திச்சூடி போன்றவற்றையும் பாடியிருப்பாங்க. சொல்லும் பொருளும் பெரிதளவுக்கு ஒன்றும் இல்லை. மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், மாசு கூட்டல் அற. மாசுன்னா குற்றம் இல்லைன்னா தீங்கு, இது இல்லாமல் கற்றது. சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம் என்பதன் பொருள் நாடு. பாடலின் பொருள், மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். இது நம்ம பாடலை படிக்கிறப்பே அறிஞ்சுக்கிட்டோம். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை நம்ம பாடலின் மூலமே அறிந்து கொண்டோம். இருந்தாலும் இந்த பாடலின் பொருளே ஒரு கிளான்ஸ் பாட்டு போகிறது தப்பில்லை. நம்ம வாங்க நூல்வெளியை பார்ப்போம். தமிழே கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். படிக்க படிக்க ஆர்வத்தை தூண்டுறதே தமிழ் மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ ஒரு இனிமையான கருத்தை இதில், அதாவது மன்னனை தாழ்த்தி கூறாமல் மன்னனும் மாசற கற்றோனும், மன்னனுக்கு ஈடானவன் கற்றவன் அப்படிங்கிறத ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. சரி வாங்க நம்ம நூல்வெளியை பார்ப்போம். இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இந்த நூலோட ஆசிரியர் ஔவையார். இவர் ஒரு 3 நூலை இயற்றிருக்காங்க. இவங்க நிறைய நூலை இயற்றிருக்காங்க. நமக்கு இந்த 6ஆம் வகுப்பு பள்ளித்தரத்தில் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இந்த 3 நூல்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. இதே நமக்கு ஒரு அறிவுரை மாதிரி இந்த பாடலில் அமைந்திருக்குது. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இவ்வளோதான் இதில் டீட்டெயில் இருக்குது. நமக்கு இதில் பெரிதளவுக்கு வேறு எந்த டீட்டெயிலும் இல்லை. நம்ம அப்படியே வந்தோம்னா இல்லை புத்தக பின்பக்க வினாக்களை பார்க்கலாம். மாணவர்கள் நூல்கள் கற்க மாசற கற்க வேண்டும், குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். இது இயல்பு புணர்ச்சியில் புணர்ந்திருக்குது. உயிர் மேல் உடல் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற புணர்ச்சியில் புணர்ந்திருக்குது. மாசு கூட்டல் அற அப்படின்னு பிரித்தெழுதலாம். மாசு கூட்டல் அற அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியலோகத்தில் புணர்ந்திருக்குது. இதெல்லாம் நம்ம இலக்கண வகுப்புகள் பார்க்குறப்ப தெளிவுற பார்ப்போம், இந்த புணர்ச்சி விதிகளெல்லாம். குற்றம் இல்லாதவர், குற்றம் கூட்டல் இல்லாதவர், இதுவுமே நமக்கு இயல்பு புணர்ச்சியில் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி புணர்ந்திருக்குது. சிறப்பு கூட்டல் உடையர். இந்த சிறப்புடையர் அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகர புணர்ச்சியின்படி நிலைமொழியின் ஈற்ற குற்றியலுகரம் கெட்டு உகரம் கெட்டு வருமொழியின் முதலெழுத்தான உகரத்தோட புணர்ந்து சிறப்புடையார் அப்படின்னு புணர்ந்திருக்குது. நம்ம இறுதியாக ஒரு முறை
இந்த மூதுரை பாடலை மட்டும் பார்த்துவிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்வோம். மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனே சிறப்புடையான். மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனே சிறப்புடையான். மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்றி, வணக்கம்.